வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி. அதாவது கத்திரிக்காயை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம கத்திரிக்காய் பருப்புன்னு சொல்லலாம், இல்லை கத்திரிக்காய் தால்னு சொல்லலாம். ஏன்னா இது பருப்பும் கத்திரிக்காயும் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யும் இந்த கத்திரிக்காய் பருப்பும் சேர்த்து கூடவே அப்பளமோ இல்லை வடகமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சைட் டிஷ்க்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் 30க்கும் மேற்பட்ட செய்முறைகள் இருக்குது. ரொம்ப சுலபமான செய்முறைகள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நாம் நேரடியாக செய்முறைக்குள்ளே போயிடலாம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது 200 கிராம் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் தால் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை கலர் கத்திரிக்காய் மட்டும் இல்லை, பிங்க் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் சேர்த்து பண்ணோம்னாலும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எந்த கலர் கத்திரிக்காயாக இருந்தாலும் கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நாம் நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய்களை சமைக்கிற வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம மற்ற பொருட்களை தயார் பண்ணிக்க போகிறோம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன்னா 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்தால் போதும். இப்போ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். பூண்டை உரித்து தயாராக வச்சாச்சு. அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய சைஸ் தக்காளி. பொதுவாக அந்த தால் பண்ணும்போது லேசான புளிப்பு சுவை கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த தக்காளியையும் நம்ம பொடியாக நறுக்கி தயாராக வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் பருப்புக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது துவரம்பருப்பு. துவரம்பருப்புக்கு பதிலாக இப்போ உங்கள்கிட்ட துவரம்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மசூர் தால் வச்சு செய்யலாம். அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பும் சேர்த்து பண்ணலாம். கொஞ்சம் சுவை வித்தியாசம் இருக்கும், ஆனாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே துபாயிலெல்லாம் நிறைய பேர் சாம்பாருக்கு கூட இந்த மைசூர் பருப்பு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட துவரம்பருப்பை நம்ம கொஞ்சம் வெந்தயம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதை நல்லா கழுவிட்டு அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை இப்போ சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே வெந்தயம் சேர்த்து நம்ம கழுவி வச்ச பருப்போட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். தக்காளி பருப்போட சேர்ந்து நல்லா குழைய வேகும்போது அந்த தாலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியை நல்லா குழைவா அந்த பருப்போட சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்கிற 1/4 கப் பருப்புக்கு 2.5 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கு 2.5 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1/4 கப் அளவில் எடுத்ததால அதுக்கு 2.5 மடங்கு தண்ணீர் சேர்த்துட்டேன். இப்போ குக்கரை மூடி நாம் 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்ஸஸாக தண்ணி இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை அந்த தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் கடாயில் இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். இப்போ தாளித்த பிறகு நம்ம அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பூண்டை முழுசாக சேர்த்துருக்கேன். சிலருக்கு பூண்டு முழுசாக இருந்தால் பிடிக்காது. அவங்க பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி நிறம் மாறுற சமயத்தில் இதில் மசாலா பொடிகள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நாம் சேர்க்க போகிறது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய்களை சேர்த்த பிறகு அதையும் நம்ம அந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு
நாம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். தண்ணீர் அதிகம் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா தால் ரொம்ப தண்ணியாயிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்ல பதமாக வெந்துடும் கத்திரிக்காய். இப்போ 5 நிமிஷம் வேக வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த கூட்டில் கத்திரிக்காய் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்டியோட பின்பக்கத்தால் லேசாக மசிச்சு கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்ட பிறகு நாம் ஏற்கனவே பருப்போட தக்காளி சேர்த்து வேக வச்சு தயாராக வச்சுருக்கோங்க. அந்த பருப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பருப்பை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தால் திக்னஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ நான் அந்த குக்கரில் லேசாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டான திக்னஸ் இருக்குது இந்த தால். இப்போ நாம் உப்பு சரி பார்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வதக்கும் போது போட்ட உப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்து சரியான அளவுக்கு போட்ட பிறகு நம்ம கடைசியில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதாவது சீனி சேர்த்துக்க போகிறோம். இது இந்த தாலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அதில் லேசான இனிப்பு சுவை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லேசாக கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நாம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா அற்புதமான கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆயிரும். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததால் நான் கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கல. கொத்தமல்லியும் தூவினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் பருப்பு செய்முறை மாதிரியே பூசணிக்காய் சேர்த்து தால் எப்படி பண்ணுறது, முட்டைக்கோஸ் சேர்த்து தால் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய செய்முறைகள் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய புரோட்டீன் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பருப்போட இந்த மாதிரி காய்கறிகளையும் சேர்த்து சமைச்சு கொடுக்கறது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.